பமுகம் பாட்டிவியலன் தமிழ் வானொலியில் உறவுகளின் இனிய வருவது சொல் விளையாட்டு சொல் தட தொகுப்போடு ஜெயம் அவர்கள் இனிய மதிய காலை வணக்கம் பாருங்கள். இனிய காலை வணக்கத்துடன் மற்றொரு சந்தர்ப்பம் கிடைத்ததுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மற்றொரு சொல்தடல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது இணைந்த அனைத்து உறவுகளும் மீண்டும் இந்த என்னுடைய நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்று சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு நாங்கள் முதல்ல 3 சொற்கள் கண்டுபிடிக்கிற அந்த வளமையான சொல்லுக்கு போய் பிறகு மற்றதுக்கு வருவோம். ஆமா, இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவது தரவு 4 எழுத்துக்களை கொண்ட சொல். இது ஒரு வீட்டை சுற்றி நாங்கள் போடப்படும் ஒரு எல்லைன்னு சொல்லலாம். அதை எப்படி சொல்லுவோம்? மற்ற 2வது கணது தகர்ந்து போகும் நிலை. தகர்ந்து போகும் நிலை. 3வது இந்த சொல்லுக்கு முன்னால் கண் சேரும் போது சேருமிடத்து போலியாக என பொருள்படும். இந்த சொல்லுக்கு கண்ணை சேர்க்கும் பொழுது அது போலி எனப்படும். போலியான ஒரு இது எனப்படும். முதலாவதுக்கான 4 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவதுக்கான தரவு ஒரு வீட்டை சுற்றி அமைக்கப்படும் ஒரு பாதுகாப்புன்னு சொல்லலாம். மற்றது தகர்ந்து போகும் நிலை 2வது. 3வது இந்த சொல்லுக்கு முன்னால் கண் சேரும் போது போலியா என பொருள்படும். போலியா? கடைசிக்கு கண்ணாடி வருமா? கண்ணாடி இல்ல வருமா என்று சொல்லாம தயவு செய்து 3ஐயும் சொல்லிட்டு நில்லுங்க. இந்த மா கூ அதெல்லாம் சொல்லாம. இந்த கடைசி ஒருக்கா விளக்கமா சொல்லுங்க. கண்ணாடி இந்த சொல்லுக்கு முன்னால் கண் என்ற சொல், அதாவது காணா என்னன்னா அந்த முன்னுக்கு அந்த கண்ணையும் சேர்த்து அந்த சொல்ல சொன்னால் அது போலி என பொருள்படும். சரி, அது கண்ண கடைசியா 2 சொல், முதல் 2 எழுத்தோட சேர்த்து இந்த கண்ணாடி அதை போட்டுட்டு நீங்க மிச்ச 4 எழுத்தை பின்னுக்கு சேர்க்கும் போது சரியா போலி என பொருள்படும். 2வது சொல்லுங்கிறதுனா 2வது தகர்ந்து போகும் நிலை. சரி, தகர்ந்து போகும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன மூளை லொக்கில நிக்குது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே ஓகே, மற்றவர்கள் சிந்திக்கட்டும், அதுக்கு பிறகு சொல்லுங்க. 4 எழுத்தோ? ஆமா, 4 எழுத்து. மன்னிப்பு கேட்டுக்கொண்டு முதலாவது சொல்றீங்களா? இருக்கா திருப்பி? அதாவது ஒரு பாதுகாப்பு நிலை, அதாவது வீட்டிற்கு பாதுகாப்பான நிலை உண்டு. பாதுகாப்பான நிலை. ஒரு வீட்டை நாங்கள் இப்படி வச்சுதான் பாதுகாப்போம். அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு அது இதா இருக்கு பாதுகாப்பாக. மற்றது தகர்ந்து போகும் நிலை. தகர்ந்து போகும் நிலை. மற்றது இந்த சொல்லுக்கு முன்னால கண் சேரும் போது போலி என்று அர்த்தப்படும். அது போலி என பொருட்படும். தொடக்கம் கண்ணண்டு வருமோ? அதோட சேர்த்து நீங்க அந்த கண்ணை விட்டுட்டு தான் சொல்லணும் சொல்லும் பொழுது. ஆனால் அந்த கண் சேரும் பொழுது இந்த அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். நான் நினைச்சேன் அதை வச்சுதான் பிடிக்கலாம். பரீட்சைக்கு பதிலாளி போட்டு நிப்போம் அப்படி இருக்கிற. டபுள் செக் பண்ணும். இல்ல பண்ணிட்டேன். அதுல 1க்கு 2 வரலாம்னு நினைக்கிறேன், தெரியல, பாப்போம். தகர்ந்து போகும் நிலை. கண்கூடு 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 தகர்ந்து போகும் நிலை. இந்த 3 சொல்லுகளும் நேரடி சொற்கள் தான், நகராதி சொல் இல்லையா, நேரடியான சொற்கள். ஒருத்தரும் காண இல்லை. இருக்கிறாரு மக்கள் யோசித்தபடி. யோசித்தபடி. கண்கூடு பண்கூடு கண்கூடுன்னு வருமா? கண்கூடு பண்கூடு கண்ணை சேருக்குது. நீங்க அது கடைசிக்கு மட்டும் தான் அந்த கண்ணை விட்டுட்டு தான் சொல்ல வேணும்.
அந்த 4 எழுத்துக்கள் தான். நீங்க கண்ணோட சேர்த்து 6 எழுத்து வரும். அந்த கண்ணை விட்டுட்டு தான் மிச்ச நாளேன்னு சொல்லணும். சரி சரி சரி. சரோஜினி நம்ம நான் எல்லாத்துக்கும் கண் வராது. ஒன்று கடைசிக்கு சரோஜினி அக்கா சொல்ல போறாவா? சரி. சொல்றவா? சொல்லுங்க பாப்போம். தடைப்பு உடைப்பு துடைப்பு. முதலாவது என்ன சொன்னீங்க? முதலாவது அடைப்பு மடைப்பு அப்படி வரும். பார்ப்போம். அடைப்பு 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 தான் வர முடியும். அடைப்பு 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 உடைப்பு துடைப்பு. கேட்டுதா? ஆமா கேக்குது. வாழ்த்துக்கள் போறோங்க. மற்ற ஆக்களையும் இருக்க கேட்டு பார்த்துட்டு செய்வோம். அடைப்பு துடைப்பு கண் துடைப்பு கண் துடைப்பு. மற்றது அடைப்பு முதலாவதுக்கு அடைப்பு, இரண்டாவதுக்கு உடைப்பு, மூன்றாவதுக்கு துடைப்பு. கண் துடைப்பு. சரி வாணிமோனின்னு சொல்லு. அடைப்பு உடைப்பும் வரும் புடைப்பும் வரும். அடுத்தது துடைப்பு கண் துடைப்பு. வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். முதல்ல கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா, கண்டுபிடித்த எல்லாருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். அடைப்பு உடைப்பு துடைப்பு. உடைப்புன்னா தகர்ந்து போகும் நிலையண்டைக்கு அந்த உடைஞ்சு இப்ப பாலங்கள் தண்ணியில் வரைக்கும் உடைஞ்சு போறதான அந்த உடைப்பு. இந்த உடைப்படுத்து தண்ணி அங்கால போறது. ஆனா புடைப்பும் வரும் நினைக்கிறேன். என்ன புடைப்பு அதுவும் பெரும். அந்த புடைச்சு கொண்டு வந்து மிதன்றதும் இருக்குத்தான். அப்படியே வந்து தகர்ந்து போறது. வாழ்த்துக்கள். அடைப்பு உடைப்பு துடைப்பு தான் இதுக்கான விடைகள். மற்றதுக்கு போவோம். மற்ற 2வது கேள்விக்கு. இது 4 எழுத்துக்கள் தான். முதலாவதுக்கான தரவு வந்து தண்டனை செய்வோர். தண்டனை செய்வோரை இந்த சொல் கொண்டு அழைக்கிறோம். தண்டனை செய்வோர். 2வது சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர். சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோரை இப்படி சொல்லுவோம். 3வது உலகப்பற்றில் ஈடுபடுவோர். உலகப்பற்றில் ஈடுபடுபவர். முதலாவது தண்டனை செய்வோர், 2வது சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர், 3வது உலகப்பற்றில் ஈடுபடுவோர். தண்டனை செய்வோம். தண்டனை கொடுப்பாரு சொல்றீங்க என்ன? தண்டனை செய்கிறார்கள், வழங்குறது. எழுத்துக்கள் தான். சமூக விரோத செயலில் ஈடுபடுவோரை கண்டுபிடிச்சிங்கன்னா மற்றதுகளை இப்ப அந்த வழியில வரலாம். மற்றதும் கண்டுபிடிக்கலாம். உலகப்பற்றில் ஈடுபடுவோரும் அதுவும் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு சொன்னோம். உலகப்பற்றில் ஈடுபடுவர் அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் அப்படியான ஆக்கள். அநேகமான படங்கள் திரைப்படங்கள் எடுத்தா இப்ப அது சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதைத்தான் சொல்லுவினோம். இப்படி ஒரு அடிதடி குத்து சண்டை ஒன்று திரும்பினோம். சமூக விரோதிகள். தண்டனை விடுவோம். முதலாவதுக்கு அந்த கேள்விக்குள்ளேயே பதில் இருக்கு. குற்றவர் தண்டனை வரும் குற்றவாளி. வணக்கம் ஜெயமலர். வணக்கம். பாருங்க, ரெண்டாவது கேள்வி சொல்லுங்க. முதலாவது கேள்வி போயிட்டு 2வது கேள்வி சொல்லுங்க. முதலாவதுக்கான தரவு வந்து தண்டனை செய்வோர். தண்டனை செய்வோர். தரவு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர். 3வதுக்கான தரவு உலகப்பற்றில் ஈடுபடுவோர். உலகப்பற்றில் ஈடுபடுவோர் அதாவது மக்களை பற்றி, உலகத்துல வாழ்ற மக்களை பற்றியும் சரி எல்லாத்திலையும் ஈடுபடுவோர். சமூக நலத்தில்
சமூகத்துக்கு தொண்டு செய்வோம் ரெண்டாவது என்ன ஓ தொண்டன் அப்படி வரும் தொண்டன் தண்டன் இப்படி வருமோ அப்படி வருமோண்டு கேட்காம சொல்லுங்க வடிவ தொண்டன் மூண்டையும் தண்டன் யோசிச்சு சொல்லுங்க. சமூக விதூர் 4 எழுத்து என்ன ஆமா தண்டன் குண்டன் தொண்டன் என்ன தெரியல. துணை தருவோர் சரி இந்த நீதிபதி என்ற சொல்லில வருமா அந்த பக்கத்து அந்த அப்படி வருமா அந்த சொல்லோட சொல்ல முடியாதா இல்ல இல்ல அப்படி வராது. அப்படி வராது என்ன தண்டனை தருவோர் சொல்லி பார்க்கிறேன் சரோஜினி. தண்டன் தண்டர் குண்டர் தொண்டர். அப்போ வேறையாக்கள் தொண்டன் கடைசி வரும் தொண்டன் ரெண்டாவதுக்கு குண்ட 2 வரும். சமூக விரோத தொண்டர் செயல்கள், மற்றாட தொண்டர் தொண்டன் எண்ணம் வரும் தொண்டர் எண்ணம் வரும் உலக இல்ல தண்ட கடைசிக்கு தொண்ட 2 வரும். ஆமா மற்றது தண்டர் குண்டர் தொண்டர் தொண்டர் என்ன முதலாவது என்ன சொன்ன நீங்க தண்டா தண்டனை செய்வோர். குண்டர் ரெண்டு வரும் தானே குண்டர் குண்டர் அது ரெண்டாவதுக்கு ரெண்டு சமூக நலம் சமூகத்தின் விரோதிகளா சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் ரெண்டாவது. சமூக விரோத செயல் விரோதம் குண்டர் விரோதம்டா குண்டர் தொண்டர் குண்டர் மண்டர் தண்டனை தருவோர் தண்டர் மண்டர் தொண்டர் சரி விடையல் வந்து வாழ்த்துக்கள். ஜெயநரசினவர்கள் இன்னும் போட்டு சொல்லி இந்த தண்டன் என்று ஆனால் தண்டர் என்று தான் நான் வச்சிருக்கேன். நீங்க அதுவும் ஒவ்வொரு சரிதான். ரெண்டு அதாவது கேட்கணும். இவர் சரோஜினி அவர்கள் வடிவா சொல்லி இந்த தண்டர் குண்டர் தொண்டர்ன்னு சொல்லி மற்ற பத்னி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். அதன் முதலாவது கேள்விக்கே விட இருக்குன்னு சொன்னா தண்டனை என்று வரைக்கும் அதுல 3 எழுத்து வந்துடுச்சு. தண்ட தெரியல. அப்ப அதுல அதான் சொன்னான் அது விடைக்குள்ளே கேள்விக்குள்ளே பதில் இருக்கு. ஆமாம் இதுக்கான விடைகள் தண்டர் குண்டர் தொண்டர். அடுத்த கேள்விக்கு போவோம். இது வந்து 5 எழுத்துக்கள் 5 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவதுக்கான தரவு அடிமை தொண்டன். அடிமை தொண்டன். இரண்டாவதுக்கான தரவு அரக்கன் அல்ல இராட்சதன் சொல்லலாம். அரக்கன் அல்லது இராட்சதன். மூன்றாவது வந்து அழகு. அழகு என்ற ஒரு தமிழ் பேர் இவருக்கு இருக்கா? இது ஒரு ஆக்களை குறிக்கிற மாதிரி தான். இப்ப முதல் சொன்ன மாதிரி தான். அடிமை தொண்டன், மற்றது அரக்கன் அல்ல இராட்சதன் என்று சொல்லுவார்கள். மற்றது அழகு தமிழ் பேர். அழகு என்ற ஒரு அர்த்தம். அரக்கன் ராட்சதனை எப்படி சொல்லுவோம் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா மற்றதுல அது மாதிரி வரலாம். 5 எழுத்து என்ன 5 எழுத்துக்கள். இதே மாதிரி ஆக்களை குறிக்கிற மாதிரி தான் முதல் சொன்ன மாதிரி தான் வரும். 4 எழுத்துல வருது. அடிமை தொழில் செய்வோர்னு சொன்னீங்கன்னா அடிமை தொண்டன். தொண்டன் அடிமை அடிமையாக இருக்கிறவன் என்ன அடிமையா இருந்து வேலை செய்யற ஆள் அடிமை தொண்டன். அடிமை தொண்டன் அடிமை தொண்டன் இதுக்கு முதலாவதுக்கு அதுக்குள்ள விட கொஞ்சம் அதுக்கு அந்த பதிலே இருக்குது. நான் அந்த தரவுக்குள்ளே வருது. முதலாவது கேள்விக்கு முதலாவதுக்கு அடிமை தொண்டர் 5 எழுத்துக்களை என்ன சொன்னீங்க? 5 எழுத்துக்கள். ராட்சசன் சரியான ராட்சசனா இருக்கிறான். ராட்சசன் அவனை எப்படி சொல்லுவோம்? நல்ல நோமல் தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? சரியான என்ன சொல்றது பழமையா நாங்கள் கதைக்கிற தமிழ் தான் இதுல நான் வச்சிருக்க பதில். அரக்கன் சொல்லுவோம். அரக்கன் இல்ல ராட்சதன் சொல்றாங்கள நாங்கள் நோமலா நாங்கள் கதைக்கிற தமிழ்ல வந்து இப்படி சொல்லுவோம். மரபன் சரியான மல்லுவன் மல்லுவன் சொல்லுவோம். சரியான மல்லுவன் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லுவன் ராட்சசன்
கொடூரன் என்று சொல்லுவாங்க. மூன்றாவது சொல்லுங்க. கொடூரன் 4 எழுத்து. மூன்றாவது வந்து அழகு, தமிழ் பெயர் அழகு. அவன் அந்த 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 பேர்ல ஆக்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்களுக்கு வைக்கப்படும் பேராம இருக்கலாம். ஆனா அழகுதான் அதுல இருந்தது, அர்த்தம் வந்து அழகுன்னு தான் இருந்தது. ஆக்களுக்கு பேரும் இருக்கு இதுல. அரக்கன். மதிவாணன் என்று வருமா பேருக்கு அழகுக்கு? மதிவாணன் அந்த கொஞ்சம் உயரமான ஆக்களே சொல்லலாம். சரி, நான் ஒரு தரவு தந்திருக்கேன். உயரமான ஆக்களை இப்படின்னு சொல்லுவோம். நெட்டையன். நெட்டையன் நெட்டையன் கிட்ட வந்துட்டீங்க. அதை வடிவான அழகு தமிழ்ல சொல்லுங்க. வணக்கம் ஜெயமலா. வணக்கம். பாருங்க, இந்த மீண்டும் ஒரு தடவை கேள்வி ஒருக்கா சொல்லுங்க. 5 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவதுக்கான தரவு வந்து அடிமை தொண்டன். அடிமை தொண்டை. அடிமை தொண்டன். ஓகே. 2வதுக்கான தரவு வந்து அரக்கனில ஆட்சிதனை இப்படி சொல்லுவோம். 3வது வந்து இது ஒரு அழகு தமிழ் பெயர். அழகு தமிழ் பெயர். தமிழ், அதாவது ஒரு ஆண்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு தமிழ் பெயரா அப்படித்தான் இருந்ததை நான் அப்படி எழுதி வச்சுக்கிறேன். அழகு தமிழ். வசீகரன் வருமா? வசீகரன் இல்ல, அதுக்குதான் ஒரு தரவுன்னு தந்தனா. என்ன உயரமான ஆட்கள் இப்படின்னு சொல்லுவார்கள். நெட்டியம் வருமா? நெட்டியம் ஒரு ஆணை குறிக்கிற நெட்டியம் ஆண்களுக்கு பேர் வைப்பார்களா? நெட்டியன் அது வராது. அப்ப வந்துட்டீங்க, வடிவா சொல்லுங்க. அது நெட்டியன் வருமா? நடுவன். நடுவன் வந்தா 4 எழுத்து. நடிகன் என்றாலும் 4. நெடுமாறன் அது 5 தான். ஆனா மற்றது வருமா? நெடுமாறன் இல்ல, நெட்டியன் என்று சொல்லுவார்கள் உயரமானவர்களை. நெட்டியானாக்கும். நெட்டியான் அடிமை தொண்டன் என்றா வெட்டியான் என்றது அடிமை தொண்டனை. வெட்டியான் நெட்டியான் கடைசியில இருவன்னாவில இல்ல, இது வந்து இன்னுதான் முடியும். நெட்டியான் தான் வேற. நெட்டியான் அடிமையில அடிமை முதலாவது வெட்டையன் என்று சொல்றேன். வெட்டையன். சரி, 3 வடிவா சொல்லுங்க. நீங்க மற்றதுக்கும் பொருந்தோணும். என்ன நீங்க ஒன்று சொன்னா மற்றதும் பொருந்தோணும். வட்டியான் நட்டியான் அரக்கனுக்கு ஒட்டியான். அரக்கன் ஆட்சதுன்னா நோமல நாங்கள் வளமையா நாங்கள் கதை கேட்க இப்படி சொல்லுவோம். அரக்கன் சரி, நட்டியான் பலி சரி என்றால் ஏதாவது ஒன்று முயற்சிக்க. நீங்க வந்துட்டீங்க. அதனால அந்த சொல்லு இன்னும் மடிவா அந்த நெட்டயன் வேற. நெட்டயன் சந்த வழியில வாக்கணும் போல. அரக்கர் என்று வருமா? அரக்கர். அரக்கன் தந்துருக்கு. அரக்கன் தான் பதில தந்து நான் தரவாதான் தந்தேன். அரக்கன் ராட்சதனுக்குரிய இன்னொரு தந்திருக்கீங்க. மட்டேன் வேற. மட்டேன் அடிமை தொண்டர். இல்ல இல்ல, அது வராது. நான் சொல்றேன், முதலாவது குட்டையன், 2வது அது 2வது அழகனுக்கு நெட்டியன் சொல்லிப்பாங்க. பட்டேன் வரும் 2வது. நீங்க வார வழி பிழை. பிள்ளையா? ஆனா வந்துட்டீங்க, கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. ஆனால் அது வடிவா சொல்லணும். அது நெட்டியன். அது ஒன்றுதான் சரியா சொல்லி கொண்டிருக்கீங்க. அதை வடிவா சொன்னா சரி. மற்றது வருமா? நெட்டி கண்ணண்டு இல்ல. நெட்டியன் நான் முதல் சொன்னா யாரு நெட்டையன் என்று சொல்றாலும் நடிகன்றதுக்கு வரும். நெட்டையன்
நெடியவன் நெடியவன். இல்ல நான் நட்டையன் என்று சொல்றேன். வெட்டையன், நட்டையன், குட்டையன் என்று சொல்லி பார்க்க எனக்கு அது நான் அரக்கன்னு சொன்னேன் நான் சரி குட்டியன் நெட்டியன் ரெண்டு சொன்னேன்னா தவறு ரெண்டு சொன்னோம். தெரியுது. ஓகே. ஜேம்ஸ் அக்கா சொல்லுங்க திருப்பி. ஆ? நீங்க இப்ப சொன்னதை திருப்பி சொல்லுங்க. நெடியவன். நெடிய 4 எழுத்துல இல்ல அவரு. சரி, அது நெடியவன். அது அந்த வழிதான் வாங்கும். நெடியவன், நெடியவன் என்ற அழகு தமிழ் பேர். நெடியவன் என்ற ஆக்களுக்கு பேர் நெடியவன். வைக்கிறதையாம் ஓ நெடியவன். ஓகே. அந்த வழியில நீங்க நடிகவன், கொடியவன், கொடியவன். கொடியவன், கொடியவன். அடியவன். அடியவன். ஆனா வாழ்த்துக்கள். அடியவன் அடியவன் தான் நெடியவன் அடிமை கொடியவன். தொண்டனை வந்து ஆமாம் அடியவன் சொல்றது. அடியவன். மற்ற அரக்கன்ற ஆட்டனா கொடியவன். அதான் ஆமாம். அந்த normal பேச்சு வழக்குல கொடியவன் தான் கதை. அரக்கன்னு சொல்ல மாட்டோம். என்ன கொடிய சரியான கொடியவன் கொடிய மற்ற சொன்னதா? நடிகவன். கொடியவன். கொடியவன். ம். அடியவன். சரி, இதுக்கான விடைகள் உங்கள் வந்து அடியவன் நான். உங்கள் கொடியவன், அடியவன் நான். உங்கள் அடியவன் நான் என்று சொல்லுவாங்க. ஏன்னா அடியவன் நான் அடி. அடிமை தொண்டனை. அடியவன், அடியவன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களை குறிக்கொண்டு அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது 5 எழுத்து தான். உடலின் கட்டுப்பாடற்ற அசைவு. உடலின் கட்டுப்பாடற்ற அசைவு. 2வது சிறிது சிறிதாக குறைதல். சிறிது சிறிதாக குறைதல். 3வது ஒன்றின் மேல் ஒன்றாய் அமைந்தது. ஒன்றின் மேல் ஒன்றாய் அமைந்தது. சிறிது சிறிதாக. 2வது தரவு ஏய், சிறிது சிறிதாக குறைந்து கொண்டு போகிறது. குறைகிறது. அதாவது ஒன்றில் அடங்குகிறது. போய் ஆமா. சின்ன சின்ன போய் அப்படி ஒன்றுக்கு அடங்குகை. எத்தனை எழுத்து? 5 எழுத்துக்கள் தான். 5 எழுத்து. கும்பல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். உலகின் உடலின் கட்டுப்பாடற்ற அசைவு. கட்டுப்பாடற்ற அசைவு. ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கு. ஒன்றின் மேல் ஒன்று. ஒன்றின் மேல் ஒன்றாய் அமைந்து வாரது. ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுத்த அடுக்கல் என்று வரும். ஒன்றுக்கு மேல் 3க்கும் பொருந்தோணும். நீங்க சொல்றது ஓ. தனியா ஒன்றுக்கு சொன்னா மற்றதுக்கும் பொருந்தோன்னு பார்க்கணும். ஒன்றுக்கு 2வது சொல்லுங்க இதெல்லாம். சிறிது சிறிதாக குறைந்து கொண்டு போறது. அப்படியே சரி. அகலம் அப்படி இருந்து அப்படியே குறைந்து கொண்டு போகும். ஓகே. ஒடுக்கம். ஒடுக்கம், நடுக்கம், இடுக்கம். சரி, மற்றாள் சொல்லுங்க. நடுக்கம் சரிய. ஒடுக்கம். ஒன்றின் மேல் அமைகிறதா? ஒன்றுக்கு மேல ஒன்றாக வைத்துக் கொண்டு போறது. அடுக்கம். ஆனா ஆனா அடுக்கம். நடுக்கம். இல்ல, அடுக்கம். 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 ஒடுக்கம், நடுக்கம், அடுக்கம். ஓகே, வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நடுக்கம், ஒடுக்கம், அடுக்கம் தான். அடுக்கம் தான் சரியான சொல். வாழ்த்துக்கள். கண்டுபிடித்த எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். மற்றது வந்து 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 4 எழுத்துக்கள். இடைவிட்டு செல்லுகை. இடைவிட்டு செல்லுகை. மற்ற 2வது ஒருவரை அவமதிக்கும் அல்லது கேலி செய்யும் செயல். ஒருவரை அவமதிக்கும் அல்லது கேலி செய்யும் செயல். 3வது உடனடியாக புரிந்து கொண்டு செயல்பட முடியாத நிலை. உடனடியாக புரிந்து கொண்டு செயல்பட முடியாத நிலை. அதாவது முதலாவதுக்கான தரவு முதலாவது வந்து அது அகராதி சொல்ல இருக்கலாம். மற்ற 2ஐயும் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வருது. கேலி செய்யும் முறையா? ஆமாம், ஒருவரை அவமதிக்கும் அல்லது கேலி செய்யற முறை. 4 எழுத்தா? 4 எழுத்து. நக்கல். 3வதுக்கு புரியாத நிலையா? உடனடியாக புரிந்து கொண்டு செயல்பட முடியாத நிலை. உடனடியாக புரிந்து கொண்டு செயல்பட முடியாத நிலை. நக்கல், சிக்கல், சிக்கல் என்று வருமோ? நான் சொல்றேன். விட்டு செல்லுதல். விட்டு செல்லு. அதுக்கும் சிக்கல் பொருந்தும். விட்டு செல்லு. விட்டு செல்லு. அந்த வழியில வருமா? தெரியலன்னா சொல்லுங்க. மக்கள். மக்கள். மக்கள்.
அந்த வழியில வராது. இத்தனை முடியாது, உண்மைன்னால முடியுமா? இல்ல, அதுலயே முடியாது. நானும் நக்கல் நளினம் என்று பார்த்தேன். இடை விட்டு அதுக்குரிய இன்னொரு சொல்ல எடுத்தீங்கன்னா சரி, நக்கல் நளினத்துக்குரிய இன்னொரு சொல்ல எடுத்தா சரி. நையாண்டி என்று வருமா? நையாண்டி. அது 5 எழுத்து இல்ல, 4 எழுத்து. 4 எழுத்து 4 தான். எழுத்து. ஆமா ஆமா. ஓ, 4 எழுத்து தானே. நையாண்டி வருமா? இல்ல இல்ல, அதுவும் வராது. மற்றது எடுக்கணும். இடைவிட்டு செல்லுதல் என்ன? இடைவிட்டு செல்லுதல். நீங்க மற்ற ரெண்டையும் கண்டுபிடிச்சாதான் முதலாவதா கண்டுபிடிக்க சும்மா இருக்கு. இடை விட்டு செல்லுதல்ண்டா பக்கம் என்று வருமா? பக்கம் இல்ல, அது உண்மைன்னா வராது. ஓகே ஓகே. அதுக்கு வேற அர்த்தங்களுக்கு இப்ப அறுத்தல் முறித்தலுக்கும் வருது. வகுத்தலுக்கா? முதலாவது கரத்தரவு அது வந்து அகராதி சொல். அதன்படியா நீங்க மற்ற ரெண்டையும் கண்டுபிடிச்சீங்கன்னா தான் அதை ஆமா ஆமா. நக்கல் நளினத்துக்கு பார்த்தோம்னா பிடிச்சிடல. நக்கல் நளினம் கேதி வேறு என்ன வருது? அடிக்கிறது ஒருவரை அவமதிச்சு அல்லது கேலி செய்யறது, கிண்டல் செய்யறது, அப்படியான ஒரு செயல். பழிக்கிறது ஆக்களை அப்படி. தீண்டல் என்றும் ஒரு சொல் இருக்கிறது, அந்த வழி வருமா? தீண்டல் இல்ல இல்ல. இல்லன்னா முடியுமா? நக்கலுக்கு எச்சில் என்ற ஒரு சொல்லும் இருக்குது. நக்கல் இல்ல இல்ல, அந்த எழுத்துக்கள்ல முடியாது. வம்பன். நக்கல் நக்கல்னு சொல்றபடியா சொல்றேன். அந்த நானாவிலாம் தொடங்குது. ஓ, அதைத்தான் பாக்குறேன். நானாவிலாம் தொடங்குது. ஆனா வேற சொல்லும். நடினம். நடினம் இல்ல, நளினம் தான் முதல் சொல்லி பண்ண. நானா தீனா நடிகன் என்று வரும். நக்கல் சரி, அது நடிக்கிறது எல்லாம். நகுதல் என்று வருமா? கேலி செய்வது நகுதல். அதுவும் வராது. மற்றதை கண்டுபிடிங்களேன். உடனடியா புரிந்து கொண்டு செயல்பட முடியாது நிலை. நீங்க திடீரென்று இப்போ ஒரு இடத்த போறீங்க, ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்துட்டுது. அப்ப அந்த நேரம் ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு என்ன மாதிரி நிப்பீங்க? உங்களோட நிலை எப்படி இருக்கு? அதிர்ச்சி இது ஏக்கம். அது மாதிரியான ஒன்றுதான் இது. படபடப்பு படபடப்பு மாதிரி நிப்பீங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு உங்களுக்கு அந்த நேரம் என்ன செய்யறன்னு தெரியாத ஒரு நிலையில இருப்பீங்க. ஒரு பதைப்பு கொண்டு வருமா? பதைப்பு நடுக்கமா இருக்கும். என்னத்தை செய்ய போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாம இருக்கும். அது அந்த உடனடியாக அதை புரிந்து கொண்டு செயல்பட முடியாம நகைப்பு பகைப்பு அந்த வரியில வேண்டுமா? நான் சொல்றேன் தவிப்பு. அதான் பூனாவில வரும். நகைப்பு உண்டு நளினத்துக்கு வரும். தவிப்பு, நவிப்பு, நகைப்பு. சரி, நகைக்கிறது. நகைப்பு ஒன்றுதான் நான் பாக்குறேன். நகைப்பு, திகைப்பு, நகைப்பு, திகைப்பு. அதான் திகைப்பு சொன்னாங்க. அது சரி. நீங்க மூன்றாவது சொல்லு மட்டும் தான் பார்த்து கொண்டு வந்தா மூன்றாவது சொல்லல. மற்றது சிரிப்பு பரிகாசம் என்றால் அதுக்கு நகைப்பு, இதுக்கு திகைப்பு உண்ட பார்க்க வந்தால் அந்த வழியில முதலாவது அகைப்பு. ஆனா சரி, வாழ்த்துக்கள். அகைப்பு தான் சரி. அகைப்புன்னு சொன்னா இடைவிட்டு செல்லுகின்றது. அகைப்பு நகைப்பு திகைப்பு தான் இதுக்கான பதில்கள். ஓகே, நாங்கள் இனி மற்றதுக்கு போவோம். மற்ற சொல் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, முதலாவதா வரேன். ஓகே, அதை எழுதி வைக்கொண்டு வரணும். யார் முதலாவதா வாரீங்க? சரி, யார்? வாணிமோகன். என்ன
இல்ல ஏக்கா ஏக்கா என்று சொன்னேன். நான் ரெண்டா வாரம். நான் ஓகே மூன்றாவது நீங்க வாரேன். ரெண்டாவது. ஓகே சரி நான் 4. பொறுங்க பொறுங்க. மூன்றாவது. நான் ஓகே சரோஜினி ஐந்தாவது. நான் 4 சொல்லி கொண்டிருக்கிறேன். நேரம் 4வது தான். மற்றது ஐயோ நான் கடைசியா வாரேன். 5வது யார்? 5வது நான் வாரேன். சரோஜினி சரோஜினி அக்கா சொன்னவன் அப்ப நான் 6வது வாரேன். ஒருத்தருக்கு நான் சொல்றேன். அப்படித்தான் இருக்கும். செல்வி ஒன்றும் வேணா நீங்களே ஆறு தானே ஒரு ஆள் எல்லாரையும் சொல்லுங்க. நான் கடைசியா வாரேன். ஓகே சரி. சார் 6 மட்டும் மதுரை. 7வது யார்? நீங்கள் அணுகி கொண்டிருந்தா ஆறு கேட்கும். உங்களை அதான் பிரச்சனையே இல்ல. ஜெயமலர் ஃப்ரெண்ட விடுங்க. ஐயோ ஜெயமலர் 3வது ராஜினிய போடுங்க. என்ன என்ன கடைசியா போடுங்க. பரவாயில்லை. நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். இல்ல இல்ல அதான் ஜெயமலர் ராஜினிய 3வது கூப்பிடுங்க. நான் 8வதுக்கு வரேன். ஒன்றும் இல்லை அதுல ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் சொல்லி தரத்தானே போறேன். இதுல என்ன இருக்குது? எல்லாருக்கும் தரத்தான் போறோம். பிரச்சனை இல்லை. அப்ப என்ன 8வது ஆடுங்க. எடுக்கிற நேரத்துல எடுங்க. அது எந்த 8ல் இருக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க பேரை கூப்பிடுங்க வாரம். வாணி இப்ப நான் எந்த 8ல் இருக்கிறேன்னு சொல்லுங்க. நான் என்ன நிலை 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோ. அதான் கதைக்க ஒருத்தருக்கு முழங்கல் என்ன கதை? ஐயோ நீங்க கதைக்கிறது எல்லாருக்கும் தான். ஊருக்கே விளங்குது. ஊருக்கே விளங்குது. எல்லாமே 7 பேர் தான் தெரியுங்க. மற்றாக்கள் பேர் தெரியல. நான் நிக்கிறோம் ஒண்ணும் தெரியாது எனக்கு. பேரை சொல்லுங்க இல்லாட்ட. இல்ல நீங்களோட பேரை லிஸ்ட் பண்ணுங்க. 1வது ஜெயவர்கள், 2வது வாணிமோகன் அவர்கள், 3வது செல்வி அவர்கள், 4வது பத்னி அவர்கள், 5வது சரோஜினி அவர்கள், 6வது நேவிசக்கா, மற்றது சரோஜினி ராஜினி அவர்கள். அவ்வளவு தான் நான் நிக்கிறேன். வேற யார் நிக்கிறேன்? ஓகே அந்த 7 பேருக்கு தான் இப்ப தர போறேன். ஓகே ஓகே முதலாவதுக்கான யார் உங்களுக்கே தெரியும். யாருன்னு சொன்னா சொன்னவர் தான் எழுதுவோம். ஏக்கா அவருக்கான தரவு அந்த எழுத்துக்கள் வந்து ஏக்கா காணையிலே எழுதுறீங்களா? பூனா புலிக்கு வர பூ. மற்ற தூணா தும்பிக்கு வர தூணா. மற்ற பானா உப்பெண்ணா. திருப்பி இன்னொருக்கா உப்பெண்ணா. அப்புறம் இத்தெண்ணா அத்தைக்கு வர இத். மற்றது ரானா. மற்றது பீனா. ராணாண்டா புறம். ஓ அந்த ரா பெரிய ரா. மற்ற பீனா. பீனாவோ? பீனா பீனா பிள்ளைக்கு வர பீனா. அவ்வளவுதான். 2 4 6 8 எழுத்துக்கள். 1 2 3 4 5 6 7 8. சரி. இத்தனாமும் வருது. என்ன அத்தைக்கு வர இத்தனாம் வருது. 2 தடவை முப்பெண்ணா வருதோ? 2 தடவை முப்பெண்ணா மற்ற இத்தனை 3 தான் குற்றெழுத்துக்கள். மற்ற 2 தடவை முப்பெண்ணா வருதா? ஓமோம். ஓ பூனா தூணா ஒரு அடுத்தது இப்ப என்னாவோ? முதல் பூனா. ஓ சொல்லுங்க. பெரு தூணா. ஓ புறப்பானா. ஓ புறப்பெண்ணா. ஓ புறமுப்பெண்ணா. புற இத்தன்னா புற ரானா பீனா. சரி. இத்தனை ஏன் வருது அதுக்குள்ள? மற்றாக்கள் கதைக்காதீங்க. உங்க ஒரு ஆளுக்கு தந்ததுதானே, தானே தந்திருக்கு. தயவு செய்து துப்பு துப்பு
துப்பு துப்புத்து எழுதிட்டே. ஒருவரும் கண்டுபிடிக்கல கூட. ம். நான் கண்டுபிடிச்ச நானோ இல்லையோ தெரியாது. சரியா எல்லாமே எத்தனை 7 எழுத்துக்கிட்டீங்க? 8 எழுத்துக்கள். அங்க சரோஜினி அக்கா முன்னுக்கு நிக்கிறா. நானும் கண்டுபிடிச்சேன், முன்னுக்கோ பின்னுக்கோன்னு தெரியாது. என்ன சிரிக்கிறா? நானும் கண்டுபிடிச்சேன். இவர் முடியாது என்று சொன்னால் மற்றவர்கள் சொல்லலாம் கண்டுபிடித்து. ஆமா துப்பு தண்டு ஒரு துப்பு ப்ராப்பர். ஒரு புதுச்சொல்லா கிடக்கு. என்ன புதுச்சொல்லா? புதுச்சொல் இல்ல, நான் அது சேர்ந்து வர சொல்லுவாள். தனி ஒரு சொல்ல தராம இன்னொரு சொல்லோட சேர்த்து அதுதான் தாரோம். அதுதான் கஷ்டம். அது கஷ்டம்தான். நான் சொல்லவா? நீங்க ஒவ்வொரு எழுத்துக்களையும் மாறி மாறி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் அது சொல்லக்கூடிய எழுத்தா சொல்லா இருந்தால் சொல்லலாம். பிறப்பு துறப்பா? பிறப்பு துறை. சரி, ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்க. புறாப்புன்றதை கண்டுபிடிச்சிட்டீங்க. இனி மற்ற எழுத்தையும் சேர்த்து பாருங்க. ஆமா பிறப்பு வந்திருக்கு. பிறப்பு வந்திருக்கு. அதை வெட்டுங்க. அப்படியே நீங்க சொல்லி கொண்டு போயிடலாம். புறப்பையும் சொல்லி புறப்பையும் சொல்லல. அது ஏதாவது ஒன்றை சொல்லினா தான் மற்றதை சேர்க்கலாம். பிறப்பு துறப்பு. ஒரு பூனா தானே இருக்கு. நீங்க என்ன ரெண்டையும் சொல்லுங்க. பானை தூண பெண்ண பூனா பது பிறப்பு. பிறப்பு பத்துவா? சரியா வாங்க, அப்படியே வாங்க. நடுவில் பிறப்பு 10. அதை மாத்தி சொல்லுங்க. மாத்தி சொல்லுங்க. சரி சரி சொல்லுங்க. என்னக்கா? எல்லாத்துக்கும் சரி சொல்லுங்க. பிறப்பு 10. அதான் சொல்லுங்க மற்றோடமை. 10 பிறப்பு. ஓ 10 பிறப்பு தான். சரி, வாழ்த்துக்கள். 10 பிறப்புன்னா என்ன? அது 10 பிறப்பு. 10 பிறப்பு. 10 பிறப்பு தான் வருஷம். மையெழுத்த நடுவுக்குள்ள போட்டீங்களா? தெரியுதா? 10 பிறப்புன்னா ஒரு புதுச்சொல்லா கிடக்கு. 10 பிறப்பு. ஒரு அகராதி ஒன்றில இருந்தா இந்த சொற்களை எடுத்துக்கொண்டு வாரன். 10 பிறப்புன்னு அதுல இருந்தது. 10 பிறப்புனா 10 பிள்ளைகள் பிறக்கிறாதா? அதோடைய 10 தரம். நீங்களே 10 தரம் பிறக்கிற மாதிரி. ஆமாம், மறுபிறப்பு மாதிரி 10 தரம் பிறக்கிறதா? 10 தரம் பிறக்கிறேன். மறுபிறகு இந்த பழைய கலையில எல்லாம் பேரும் பிறக்கிறது. புதுச்சொல்லா இருந்தா அதான் கஷ்டம். சரி, நன்றி. ஓகே, 2வது யார்? வாணிமோன் அவர்கள். மூணா? எப்படியாவது கண்டுபிடிக்க வைக்கிறீங்களுக்கு வாழ்த்துக்கள். நேரம் போனாலும். ஓகே, முதலாவது எழுத்து வடிவா எல்லாரும் கதைக்காதங்க இடையில. மூணா, டானா, கானா, பூனா, கானா, தேனா. தேனா? தேனாவா? தென்னைக்கு? தென்னை மரத்துக்கு வர தேனா. தென்னை. தேனா. இக்கன்னா. கொம்பு இல்லைன்னா 2 சுழி இன்னென்னா. திருப்பி சொல்றேன்னா, மூனா, டானா, கானா, ஊனா, கானா. திரும்ப கானாவா தானாவா? திரும்ப கானா 2 தரம் கானா வருது. ஓகே. தேனா, தேனா, இக்கன்னா, இல்லன்னா, இன்னென்னா. தென்முடக்கடவுள். ஏன் 2 டானா வருது உங்களுக்கு? ஒரு டானா தான் தந்தேன். நான் இப்படியே வடிவ சொல்லுங்க. வந்துட்டீங்க, சொல்லுங்க. சின்ன ஒரு எழுத்த மாத்தி. சரி.
தென்முட கடவுள். டானாவே இருக்கிறீங்க அதுக்கு முட உண்டு. ஒரு டானா தானே தந்தனா? இந்த கடவுளுக்கு வந்துட்டு போட்டுட்டீங்களே. சாரி கடவுளுக்கு ஓகே டானா ஓகே வருது. ஓகே. அப்ப தென் கடா நீங்க சொல்றது சரி. ஆனா 10 பேஸ் கோட். ஒரு எழுத்த மாத்தி சொல்றீங்க, 2 தடவை சொல்றீங்க ஒரு எழுத்து. வாணி நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. 10 பேஸ் கோட். மெய்யெழுத்த பாருங்க. அங்கால பொருள் மெட்ராக்கள் சொல்லி கதைக்காது, சொல்லிட்டீங்க. முதல் செய்யல கதைக்கு. தென் நீங்க ஒரு டானா தான் எழுதி வச்சுக்கிறீங்க, ஒன்றுதான் அது ஒன்றுதான். கடவுளுக்கு வருது. ஓ அப்ப மிச்ச எழுதுகளை கண்டுங்க. கடவுள் சரி. முதலாவது கண்டுபிடிச்சிட்டீங்க, கடைசியும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இடையில வாரதுக்கு என்னென்ன எழுத்து இருக்குன்னு பார்த்தா சரி. கடவுள் சரி. தென்முக கடவுள். தென்முக கடவுள் தென்முக கடவுள். சிவபெருமான் தான் அவர். வாணி நான் உங்களுக்கு சிவபெருமானுக்கு சவுத் இன்னொரு பேஸ் பேர். கோட் என்று சொன்னா இப்ப எனக்கு நீங்கள் உதவி செய்யணும். சரி, உங்களுக்கு கோவன்னா, கோழிக்கு வர கோவன்னா ஓகே. 3 சொல்லி நானா, உம்மன்னா, தீனா, திகதிக்கு வர தீனா, யானா, அதே ஜீனா, டூனாவ குருவிக்கு வர டூ கூ. ஓகே. மற்றது இட்டன்னா, மற்றது பானா, விக்கன்னா. ஊருப்பட சொல்லு. அதான் 4 6 8 10 எழுத்துக்கள். கடைசி எழுத்துன்னு சொன்னீங்க? இக்கன்னா, அக்காக்கு வர இக். இது ஜனானுக்கு வர ஜானாவா? ஓமம். அந்த வட எழுத்து இல்ல, மற்ற சும்மா நோமல் ஜானா. சும்மா நோமல் யானை நயனம் அதுக்கு வர. போனமண்டு முடியுமா? அது எல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்க கண்டுபிடிங்க. அப்ப பப்பி போன மட்டும் முடிஞ்சா நான் முதலே தருவேன். நான் சொல்லு 4. 3 எழுத்து மறுமைக்கு இருக்கு. புது சொற்களாரு. இது நன்றி வணக்கம். வீட்டு ஆக்கள் வந்துட்டு நான் மன்னிக்கூடை. நன்றி வாணியக்கா. நன்றி. விஜயமுக வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. கண்டுபிடிக்க முடியுது. சீனாவும் வந்திருக்கு. இது ரெண்டு முன்னுக்கு துவங்குமா? தொடங்கலாம், தொடங்கும். தொடங்க வெட்ட வெட்டத்தான அதுல படுக்கணுமா? இது ஓகே. இது சீனாவே நண்டு. இது கோபமண்டு எடுக்குதான் கடைசிக்கு. இது ரெண்டு தொடங்கினா என்னோட கோபம் கொண்டு வரும். இல்ல இல்ல அங்கால கடைசியில கடைசியில் இருந்தாலும் திரு கண்டு தொடங்கிக்க அது ஒரு இதான சொல்லு என்ன திரு. ஓ அழகு அழகு. ஒரு பணமண்டு எடுத்து பார்த்தேன், அதுவும் அதுக்குள்ள பொருந்தது இல்லையே. இது
இதுப்பா இது வளமை சொல்லிலே உண்டா? பைய இது பொதுவான சொல்லுத்தான். ஆனா அந்த சேர்ந்ததல் வரைக்கும் உங்களுக்கு இப்படி இருக்குது, எழுத்துக்கள் அப்படி தெரியும் அப்படி இருக்கு. மற்றபடிக்கு இது அங்காடு என்ன மீண்டும் அந்த எழுத்துக்களை மற்ற கதைங்க நான் திருப்பி மீண்டும் சொல்லுறேன். ஆமாம் கோழிக்கு வர கோவன்னா 3 சுழி மன்னா கடைசி வரும் உம்மன்னா, தீனா திகதிக்கு வர தீனா, ஜானா அதே ஜீனா, மற்ற டூனா பருந்துக்கு வர டூ, மற்ற இட்ரன்னா, பானா இக்கன்னா. கடைசி எழுத்து உம்மன்னா வருது. என்ன திரு ஜானா ஜீனாவும் வருது. அப்படியே ஐயா திரு காசிக்கு போவார்கள், மற்ற மெக்காக்கு போவார்கள், மற்றது வேற வேற ஸ்தலங்களுக்கு எல்லாம் போறாக்கள் இருக்கிறோம் தானே. ஓ அப்படி எப்படி போறாக்கள், அப்படியான போற நிலையா அதுகளை பற்றி சரி உங்களுக்கு உதவியல் கணக்கு தாரம். இதுக்கு சைவ பையன் கதிர்காமம் அப்படி இப்படி ஒரு இடங்களுக்கு போறதானே, அப்படியான இடங்களை அப்படி போறதையும் சேர்த்து சொல்லலாம். சரி போறதே சொல்லிட்டேன், அதுல இருந்தே உங்களுக்கு சரி கண்டுபிடிச்சிருப்பீங்க கடைசி சொல்ல. இந்த யானா ஜீனா தான் பிரச்சனை. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா கண்டுபிடிக்கல, நேரத்தை என்ன கெடுத்துறேன். இதுவும் உம்மன்னாவும் கடைசி வந்துடுது. பயணம் வந்தது, பயணம். ஜானாவும் ஜீனாவும் சொன்னீங்களே என்ன? சரி ஓகே ஓகே. அதுல வருமா அப்ப பையனம் தான் வருமா? நான் ரெண்டையும் உண்டுல மன்னிப்படு. பையனம் பாருங்க, பையனா திரு திரு திருக்கோ பயணம் மண்டு வரும். திருக்கோட்டு வேணுமா? இது வந்துருக்குது ஜீனா இதுக்கு திருக்கோய் அப்படிங்கன்னு வர திருக்கோயில் இல்லன்னா வரையில தானே. அதுக்குள்ள மையெழுத்து இத்தனை வரும். சரி அப்ப வடிவா சொல்லுங்க. திருக்கோயில் பயணம்டா. திருக்கோயில் பயணம், திருக்கோயில் பயணம். பயணம் அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 எழுத்து என்ன? ஓகே ஓகே. ஜானா ஜீனா. சரி ஓகே, வாழ்த்துக்கள். திருக்கோயில் பயணம். அடுத்தது பத்மினி அவர்கள். ஓகே, உங்களுக்கு தானா தம்பிக்கு வர தானா, மற்ற டூனா, மற்ற இக்கன்னா, கூனா, வீணா. வீணாக்குன்னா வித்தியாசம் அப்படி வர வீணாவா? ஓ அந்த வீணா. மற்ற 3 சொல்லி என்ன? மற்றது கொம்புலானா. கொம்பு இந்த பள்ளத்துக்கு வரலான. ஓ அந்த லானா, அந்த லானா. மற்ற இத்தன்னா அத்தைக்கு வர இத். 2 4 6 8 எழுத்துக்கள். 2 4 6 8. மன்னிப்புடன் ஜெயமலர், எனக்கு ஒரு அந்த எழுத்துக்களை மட்டும் சைலண்டா இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஓகே, தானா, டூனா, இக்கன்னா, கூனா, வீணா, 3 சொல்லி இன்னன்னா, கொம்புலானா, மற்ற இத்தன்னா. ஓகே. நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
விளக்கு தண்டா. கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எனக்கு தண்டு தான் சரி. அந்த நம்முடைய கேள்வியா கேக்குறீங்க தண்டா. தண்டு. அப்படி ஒரு சொல்லு நான் இன்றைத்தான் விளக்கு இந்த விளக்கு தண்டு தெரியாதா? தண்டுன்னா என்ன? திரி, விளக்கு திரிய தண்டுன்றதா? விளக்கு திரியன்னு சொல்லலாம். இந்த குத்து விளக்கு தனித்தனியா பூட்டேக்க ஒவ்வொரு தண்டுதான் தானே பூட்டுறோம். அந்த அதே தண்டு பாகமா இருக்கும். நாங்க பார்ட்ஸ் அது தண்டு தான். அது சரியா? தமிழ்ல பார்ட்ஸ் பார்ட்ஸ் தானே சொல்லுவோம். இல்ல, தமிழ்ல இல்ல. ஒவ்வொரு சரி, அடுத்த ஓகே. சரோஜினியாக்கு அடுத்தது எழுதுறீங்களா? காகத்துக்கு வர காவ் என்ன? உரிக்கு வர ரீனா, மற்ற டானா, இட்டன்னா, பட்டத்துக்கு வர இட், மற்ற கூனா, குரங்குக்கு வர கூனா, மற்றது இல்லன்னா சின்ன இல்லன்னாவ பாம்புலான வார இல்லன்னா இட்டன்னா இல்லன்னா. வாழ்த்துக்கள், சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, அடுத்தது நேவிசக்கா. நான் ஆறாவது சொன்னீங்க. நீங்க ஆறாவது. ஆறு வந்துட்டான். சரியா? 6 வந்துட்டு 5 பேர் போயிட்டோம். நீங்க 6வது. ஓகே. உங்களுக்கான எழுத்துக்கள் மூனா. மூனா மானாவரியில வர மூனா. மற்றது 3 சொல்லி நானா, இக்கன்னா, இரன்னா, இரன்னா, காவன்னா, வீணா, வீணா விளக்கு வீணா. மற்ற சின்ன லானா பாம்பு லானா சின்னன். மற்றது 2 சொல்லி நானா, 2 சொல்லி நானா. மற்ற ஊனா, வானாவரியில வர ஊனா. மற்ற 2 சொல்லி இன்னென்ன. 2, 4, 6, 8, 10 எழுத்துக்கள் உங்களுக்கு. 4, 6, 8, 10 எழுத்து. பெரிய சொல்லி கண்டுபிடிப்பு. ஊனா கடைசிக்கு முதல் வந்து பூனா வானாவரியில வர பூனா. உங்களுக்கு என்ன தரவு தரலாம்? சில சித்தர்மார் எல்லாம் இப்படி இருப்பார்கள். பெரிய பெரிய சித்தர்மார் ஞானிகள் மற்ற நாங்கள் எல்லாம் இது எல்லாம் அறிந்து வைத்திருப்பார்கள். சேர்த்து பார்க்க ஒரு ஒருத்தம் வருவதில்லையே. விதானன்
நிதான என்ன இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் அறிந்தவர்கள். சரி, இவ்வளவு தரவு தந்துட்டேன். அதுதானே நடந்ததே, நடக்க போவதே, நடக்கிறதே எல்லாத்தையும் சொல்றான். சில ஞானிகள் எல்லாம் இருக்கணும், அப்படி இருந்திருக்கணும், முந்தையும் இருந்திருக்கணும், இப்பவும் இருக்கிறோம். பல சித்தர் மரபு எல்லாருக்கும் இந்த இது இருக்கும். காவன்னா சொன்னீங்களா? காவன்னா சொன்னீங்களா? காவன்னா காகத்துக்கு வர காவனான்னு சொன்னேன். காவனா காணக்க தாவன செய்ய முக்கால முக்கால மூன்று காலத்தையும் அறிந்தவர்கள். முக்கால வல்லுனர் வரும் அவல் முக்கால முக்கால கண்டுபிடிச்சிட்டேன். முக்கால முக்கால முன்னுக்கு மூணாவது தந்து போட்டு முன்னுக்கு தரமாட்டாதானே? தரமாட்டாங்களா? அப்படி இல்ல இல்ல இல்ல, அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லாதான் வராது. அப்படி முழுக்க பக்கத்துல வராது. எடுத்து வரும் தானே. முக்காலம் நீங்க அந்த முதலாவது சொன்னது சரி, மிச்சத்தை தொடருங்க. முக்கால சரி. முக்கால 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 வல்லுனர் வல்லுனர் என்று வருமா? நானா இருக்க லானாதான் இருக்குது. முக்கால 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 மூணாவும் இருக்குதே. கேள்வி அடையாளம். அறிந்தவன் என்று சொல்லிட்டேன். அந்த அறிந்தவனை அப்படி நாங்கள் பொதுவாக இப்படி சொல்லுவோம். நானும் கண்டுபிடிச்சிட்டு கேள்வி அடையாளம் சொன்னான். என்ன ஜியமல்ல சரியா? கேள்வி அடையாளம் அது நடுவுக்குள்ள முதல் எழுத்தாட்டு தெரியல. கண்டுட்டீங்களா எல்லாரும்? யாராவது கண்டையும் பிடிக்கல மாட்டையும் பிடிக்க மூணாவதுலயும் இருக்குது. வெட்டி பாருங்க. அந்த சண்டுதையும் சேர்த்து வாரதுக்காக அது வருது. காலத்தையும் அறிந்தவன் என்றீங்களே, அறிந்தவன் என்னண்டு? உணர்ந்தவன். சரி, நீ சொல்லுங்க சேர்த்து. முக்காலம் உணர்ந்தவர். அப்படியா? அத நீங்க வடிவா சேர்த்து சொல்லுங்க. நான் விடையே சொல்லி தர மாட்டேன். இது ஆக்கி இருக்கிறேன், உங்களுக்கு இலகுவாக்கி இருக்கிறேன். முக்காலம் முக்கால உணர் முக்கால உணர்வு என்ன? சரி, அவ்வளவும் சரி. அங்கால முக்கால உணர். முக்கால உணர் அங்கால மூன்று எழுத்து தானே அது சேருங்க. அது முக்கால உணர் ஊனா வருகிறது. அது முதல் சேர்த்துட்டீங்களா? தொடர்ந்து ஒவ்வொரு எழுத்து. முக்கால உணர் உணர்வினரா? உணர்வினர் இல்ல. உணர்வினன்.
முக்கால உணர்வினன். மூன்று உணர்வினர் காலத்தையும் அறிந்தவன். முக்கால உணர்வினன். உணர்வினர் வில் இல்லைன்னா வருது. என்னென்ன ரெண்டு உணர்வினன். இருக்குதானே உணர்வினர் முக்கால உணர்வினர் முக்கால உணர்வினன். மூன்று காலத்தையும் அறிந்தவன், தெரிந்தவன். அது முக்கால உணர்வினன். முக்கால உணர்வினர் ஓகே, அடுத்தது கேள்வி அடையாளம் என்று கேட்டது வினாவுக்கு. உணர்வினர் 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 அது வினாவினர் வினவினர் அல்ல உணர்வினர் அது சொல்லுவியல் தானே. ஊனா தொடர்புடைய கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது அடுத்த ராகினி அவர்கள் வாங்கோ. வாரம் வாரம் பெரிய சொல்லி தந்தவங்க செஞ்சாங்க. இதுல வருது முக்கால வருதா? இல்ல பூனா உணர்வினர் மூணு அக்கறை தானே வரும் முக்கால. சரி சரி ஓகே. முக்கால வருதானே? மூன்றாவது சொல்லுக்கு என்ன தானே. ஓகே சரி, உங்களுக்கு என்ன சொல் வந்து நோனா. நோனான்னு சொன்னால் நொடி. சொல்லலாம். ஒற்ற கொம்பு நானாவும் மரகும். நொடியா? பொடினோனா பொடினோனா அந்த மற்ற நானாவ சுழி நானா இல்ல மற்ற நானா? நாய்க்கு வர நானாவா? ஆமா ஆமா. ஓ போனா. உப்பன்னா. உப்பன்னா. டீனா. ஓகே. தூனா, தும்பிக்கு வர தூனா. மற்ற மவுளூனா, மானா போட்டு வர லூனா. ஓகே. சுவமானது வந்துட்டு பார்ப்போம். நொடி பொழுது அதான் சுவமா வந்து. இல்ல சுவமான சொல்லு. ஓகே, அடுத்தது தியாகா. சொல்லுங்க. உங்களுக்கான சொற்கள் வந்து உங்களுக்கு இப்பவும் பேசதான் பெறுது. சின்ன தெருவம் சிக்கல்ல தராதீங்க. சிக்கல் பெருசா வருது பொருங்க வரணும். பின்ன தரம் பொருங்க. சின்ன தாங்க இப்ப அப்பமண்டு அதை எடுத்து போடுத்தாங்க. அப்படி தாங்க அப்பதான் கண்டுபிடிக்கலாம். எல்லாருக்கும் ஒரே அளவு எடுத்தா தாங்க. ஓகே, நீங்க எழுதுங்க. பானா. பானா பருந்துக்கு வர பானா. அதே டூனா பருந்துக்கு வர டூனா தான். மற்ற பீனா பிள்ளைக்கு வர பீனா. மற்றது வானா இப்பன்னா. கொம்பு லையன்னா. மற்றது உம்மன்னா. கொம்பு லையன்னா புளிக்கு வர லையன்னாவோ? இல்ல இல்ல, கொம்பு லை வந்து மற்ற லை. பிள்ளைக்கு வர பிள்ளைக்கு வர ஓ அந்த லை தான். இல்லன்னா உம்மன்னா சொன்ன நானா? இல்ல உம்மன்னா சொல்ல இல்ல சொல்லிட்டேன். உம்மன்னா மற்ற உப்பு என்ன வாக்கும். உப்பு தான் சொன்னா முதலில் இல்ல சொல்ல இல்ல. நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. ஓகே, பானா டூனா பீனா கொம்பு லையன்னா வானா. பொருங்க அதுதானே பிள்ளையாத்தானே பாத்தீங்களா சத்தம். நல்ல லையன்னா கொம்பு லையன்னாக்கு பிறகு பானா. பானா பிறகு இப்பன்னா இல்லைன்னா உம்மன்னா. இப்பன்னா கொம்பு இல்லைன்னா உம்மன்னா. நீங்கள் மாறி சொன்னீங்க. ஓகே. 2 4 6 8 2 2 3 4 5 6 7 8. ஓகே. 2 4 6 8 சொல்லலே வருது. 8 எழுத்து. 8 அக்கா. பான டூன பீன லையன்னா வானா இப்பன்னா இல்லைன்னா உம்மன்னா. பான இப்பன்னா இல்லைன்னா உம்மன்னா. இல்லன்னா பிள்ளை பருவம். கதைக்கிறதால அந்த எழுத்துக்களை நான் மாறி எழுதிட்டேன் முதல். ஓகே, அடுத்தது யார்? வாணிய நிக்கிறாங்களோ? இல்ல அடுத்தது செல்வி போல. நான் செல்வி நித்யாண்ட. ஓகே, அடுத்த செல்வி உங்களுக்கான வந்துட்டேன். பிரசன்ட். ஓகே, உங்களுக்கான சொல் வந்து காவன்னா.
காவன்னா காகத்துக்கு வர காவன்னா, காவன்னா. தம்பிக்கு வர தானா, ம் 2 சுழி இன்னன்னா, ம் 3 சுழி நானா, ம் மாவென்னா, ம் வானா, ம். மானா. திருப்பி சொல்றோம். காவன்னா, தானா, இன்னன்னா, நானா, மாவன்னா, வானா, மானா. மா கா மா மான மான கா மா 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 2 சுழி இன்னன்னா சொன்னீங்க என்ன? ஓம். ஓ ராசாமன். கா கண் மா கண்ண எல்லாமே தான் இருக்கும். ம் மா கா மாதகா கா பிள்ளையார் நினைச்சு பாருங்க. இல்லை. முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் என்னென்ன வித்தியாசங்கள், அப்படி என்னென்ன இருக்கு தெரியா? நான் சொல்றேன், எனக்கு அது வடிவா தெரியாத என்ன சொல்றேன். அப்படி சொல்லுவார்கள் பிள்ளையார. ஏன் எங்கட நார்மலாவும் நம்ம 1000 ஒன்று இப்படி இருப்பார்கள். ம் ஆண்களைத்தான் சொல்றேன். ஒருத்தர் முடிக்கல போல. இல்ல நான் ஆ? தன்மானமாக்கு வேண்டும் கடைசியா பிடிச்சேன், அது அங்கால பொருந்தது இல்லையே. நான் எழுதுறேன். ஒருக்கா சொல்றீங்களா எழுத்துக்களை? காவன்னா, காவன்னு. காகத்துக்கு வர காவன்னா, ம் தம்பிக்கு வர தானா, ம் 2 சுழி இன்னன்னா, 3 சுழி நானா, மாவென்னா, வானா, மானா. ஆண்களுக்கு வரதை பிடிச்சிட்டேன். ஓகே 3 எழுத்து பாருங்க வரேன். மாதவன் ம். மாதவன் கண் நீங்க வேற எங்க போறீங்க? நான் பிள்ளையார சொன்னேன். நான்
அதை விட இப்படி எங்கட மனிதர்களுக்குள்ளே இப்படி 1001 இப்படி இருப்பார்கள்னு சொன்னேன் நான். பிள்ளையார என்னதுக்கா சொன்னான்னு யோசிச்சிங்கன்னு சொன்னால் வயிறு பானை வயிறு சொல்றது இல்ல அங்க போக வேண்டாம். தும்பிக்க இல்ல யானை முகம் இல்ல முருகனுக்கும் அவருக்கும் என்னன்னு சொல்லுவீனா? முருகன் 1க்கு 2 மனைவி திருமணம் செய்த பிள்ளையார் பிள்ளையார் கல்யாணமே செய்யல. அப்ப அப்படி செய்யாம இருக்கிற ஆக்களை இப்படி சொல்றோம். அதான் அதான் அந்த தரவு தந்த நான் பிள்ளையார் மக்களுக்குள்ளே இப்படி இருக்கணும். இந்த உலகத்துல ஒரு 1001 அப்படி திருமணம் செய்யாத ஆக்கள் இருக்கணும். பிள்ளையார் பச்சிலர் நானே இப்படியே சொல்லிச்சேன். அவர் குடும்பஸ்தர் காத திருமணம் ஆகாதவர்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன இதுல என்ன இருக்குது அப்படியே சொல்லிட்டேன். திருவிழா கழிச்சிங்கன்னா மிச்சம் வந்துட்டது. மணமாகாதவன் 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 கல்யாணம் செய்யாமல் இருப்பார். ஓகே, அடுத்தது யார்? செல்வியவர்கள். உங்களுக்கான சொல் வந்து வீணா. விளக்குக்கு வர வீணா. ஓகே. 2 சொல்லி இன்னென்ன. ஓகே. தம்பிக்கு வர தானா. 2 சொல்லி நூனா. மற்ற மையம் இங்க தம்பிக்கு வந்தோடனே இங்க தம்பி வந்து சத்தம் போடுது. தம்பி சத்தம் போடாதீங்க. 2 சொல்லி நூனா எழுதிட்டீங்க தானே? இல்ல, முதல்ல திருப்பி ஒருக்கா சொல்லுங்க. வீணா இன்னன்னா தானா 2 சொல்லி நூனா. ஓகே. மற்ற மையன்னா. ஓகே. 3 சொல்லி நானா. ஓகே. இருன்னா. இருன்னாவா? இருன்னாவா? பார் பார். ஓகே. மற்ற 2 சொல்லி இன்னென்ன. 2 தரம் இன்னென்ன வருது? 2 தரம். 2 தரம் வருது இன்னென்ன. ஓகே. 2 4 6 8 எழுத்துக்கள் தான். 8 பாருங்க. வீணா 2 சொல்லி இன்னன்னா தானா 2 சொல்லி நூனா மையன்னா 3 சொல்லி நானா இருன்னா 2 சொல்லி இன்னன்னா. ஓகே, அவ்வளவுதான். தமிழெல்லாம் போட்டு அடிச்ச மாதிரி இதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, பிள்ளையார கொடுத்த மாதிரி. இது வந்து கோமாக்காரர் தன் உணர்வு இல்லாமல் இருக்கிறார்களுக்கு தன் உணர்வின்மை. வாழ்த்துக்கள். உணர்வின்மைதான். ஓகே, அடுத்தது பத்னி அவர்கள். சரி, உங்களுக்கு சுகமானதான் வருது பார்ப்போம். போவென்னா. ரெட்ட கொம்பும் பாவன்னாவும். மற்றது கோழிக்கு வர லீனா. மற்ற கானா. 2 சொல்லி இன்னென்ன. வானா. இப்ப என்ன. இக்க என்ன. அவ்வளவுதான். 7 எழுத்துக்கள். இது நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுல மௌலினா பொம்பளினா கோழிக்கு வரலினா சொல்றேன். மௌலினா. வழிபோக்கன். வாழ்த்துக்கள். வழிபோக்கனுக்கு மற்ற மௌலானா தான் வரும். இல்ல
அதான் மௌலானா சரி. போட்டு வழியண்டா காய்ச்சல் காற்று. ஓ ஓ, மகளீனான்னு சொன்னவா கழிப்போக்கலன்னா போறவனை தானே சொல்றது. வழி வழி ரோட்டு வழி அதுக்கு மௌலானாவில் வரும். ஓ மௌலானா சொன்னவ அதான் மௌலா சொன்னேன் கோழிக்கு வழி வரலினா என்ன கோழிக்கு வழிக்கு வரலினா வரதானே சரி சொன்னவ சரி வழிக்கு ஓகே ஓகே. நான் மௌலானா தான் வரும் வழிக்கு. சரி ஓகே மௌலானா தான் நான் கோழிக்கு சரி. வரேன்னு ஓகே சொன்னவர். ஓகே ஓகே அடுத்து சரோஜினி அக்கா எழுதுறீங்களா? ஓகே உங்களுக்கான சொல் வந்து பேனா, பெட்டிக்கு வர பேனா. ம் அந்த கொம்பு இல்லைன்னா இப்ப என்ன ம் வேணா 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 வெள்ளத்துக்கு வர வேணா வெள்ளம் அதுக்கு வர வேணா. மற்ற லானா கொம்பு லானா. மற்ற கூனா குரங்குக்கு வர கூனா. என்ன மற்றது பருப்புக்கு வர டூனா டூ. ஓகே இதுவும் ஈஸி. நானும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே அடுத்தது நான் தான் நீங்க எனக்கு லேசா தாங்க. உங்களை லேசா தாரன்னு சொன்னா 5 இடத்துல தடவை 4 இடத்துல தடவை. 2 இடத்துல விடுங்க. சரி உங்களை லேசா தாரன். ஓகே கூனா ஆ கூனா குரங்குக்கு வர கூனா. மற்ற சின்ன லூனாவ ஓகே. சின்ன லூனா. மற்ற ஊனா லூனா வானா ஆனா இக்கன்னா இக்கனாவா என்ன அக்காவுக்கு வர இக். இக்கனா மற்ற ரை என்ன வரைக்கு வர ரை. ஐயனா அவ்வளவுதான் 2 4 6 எழுத்துக்கள் தான் பார்ப்போம். ஆறு. இதுவுமே சொல்லாட்டி நான் மலைச்சிதான். அதானே வரை கடைசியில வரை வருமா குறை வருமா? குறை. பொரியல். பாருங்க 6 எழுத்திற்குள்ளேயே இவ்வளவு கண்டுபிடிக்கலாம் இருக்கா? இதானே அரை. வாணி பாட்டைத்தான் ஜோதிச்சு பார்க்கணும். குழு குறை. குருவாயுதப்பா இல்ல குழுவாயுதப்பா. லூனா தானே சொன்னீங்க சின்ன லூனா. ஆமா ஆமா வலு வலு வலுக்குறை வலுக்குறைவு சொல்லுங்க. வெளுக்குறை வலுக்குறைவு விலைக்குறைவு நீங்க அதை சொல்லாட்டில் உங்களே சொல்லியிருப்பேன். விலைக்குறைவு சொல்லியிருந்தேன். வலுக்குறைவு வலுக்குறைவு. வாழ்த்துக்கள். விலைக்குறைவு தான். சரி ம். ஓகே அடுத்தது ராஜினி அவர்கள். ராஜினி அவர்கள் எழுதுங்கோ. நான் அவர்கிட்ட சத்தம் வந்தா வந்துட்டான்னா சொல்லுங்க. ஓகே உங்களுக்கு தீனா திகதிக்கு வர தீனா. போனா பொருளுக்கு வர போனா. மற்ற ரூனா ரூனாண்டா என்ன பயறு பயருக்கு வர ரூனா. மற்ற ஊனா உப்புக்கு வர ஊனா. அதே இப்ப என்ன பேருந்து கொம்பு இல்லைன்னா பிள்ளை பருந்துக்கு வர டூனா. கொம்புள்ளன்னா டூனு 4 7 எழுத்துக்கள் உங்களுக்கு. 2 4 6 ஈஸி.
என்ன வாணி அவ பிடிக்கல அமைக்கிற. சரி கண்டா பிடிச்சாச்சு. ஆ நானும் பிடிச்சிட்டு. சில உள்ள சாப்பாடு இல்லையன்றோம், சாப்பிட இல்லையாக்கும் பலம் இல்லாமல் இருக்கிறோம். அதான் அந்த கேட்ட வியாபார கூட வந்து எங்க ஓடுங்கன்னு சொல்றேன். அவன் நிப்பாடிக்கிறேன். என்னத்துக்கு சொன்ன கொண்டு புரிஞ்சாச்சு. சரி சாப்பா அதுக்கு வராதே. ஆ அது பலம் இருக்கிறோம். அது அது இல்லாமல் இருக்கிறார். அதுதான் சொன்னேன் சாப்பாடு இல்லையன்றோம். சாப்பாட்டுக்கு வராது, உடம்பில்ல தெம்பு அந்த விஷயத்துல அது இல்லாமல் இருக்கிறார். 1 2 3 4 5 2 செத்த செம்பரத்தம்பூவும் 4 உயிரோட செம்பரத்தம்பூவும் இருக்குது வாணி. செத்தது 6. 2 கவுண்டு போச்சு. அது வாணி தம்பா நிக்குது, மற்றதுதான் பலம். சொல்லுங்க சொல்லுங்க, முதல் சொன்னதை சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு சொன்ன பலம் இல்லாமல் இருக்கிறீங்கள. இல்ல இல்ல, அந்த விஷயத்துல உறுதி இல்லாம நிக்கிறார். சாப்பாடு இல்ல, சாப்பாடு இல்ல எடுத்து சோறு கண்டா எடுத்து வச்சிருந்தேன். சாப்பாட்டுக்கு உறுதிக்கு என்ன சம்பந்தம்? இல்ல இல்ல உறுதியா இல்ல இல்ல பலம் இல்லாமல் நிக்கிற. அதுக்கு உறுதி வராது. உறுதி என்றாலும் திடம் உறுதி எல்லாம் என்ன நம்பிக்கையா இருக்கும். அதுவும் சரி, ஆனா உறுதி என்றாலும் திடம் பலமுத்துக்கான ஒரு சொல்லி இருக்கும். அது உடம். ஆமா, உடம் உறுதி எல்லாம் உண்டு பாருங்கோ. ஓகே, இன்னொரு சுட்டு போகவா இல்ல நேரம் இருக்கா? வாணி கொடுங்க, நான் ஓகே. வாணி 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 இதுக்கு பதில் சொன்னீங்க. உறுதி பொருள். உறுதி பொருள். பொருள். ஓகேண்டா சரி. சரி, ஒரு சுட்டு போயிட்டு போயிட்டாவா? அவதான் முதலாவது. சாப்பிட்டு வரவா? சமைக்க போறேன். ஓகே ஓகே, முடியல. சரி சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு கானா கானாவும் கானா 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 கம்பிக்கு வர கானா, மற்ற இஞ்சனா ஊஞ்சலுக்கு வர இஞ்ச். ஓ ஓ. மற்ற சீனா இட்டென்னா, டூனா கருப்புக்கு வர டூ. மற்ற போனா ஓனாவா போனா பொருளுக்கு வர போ. மற்ற ஜானா கொம்புளானா உம்மன்னா. 2 4 6 8 9 எழுத்துக்களை. ஆமா. முதலாவது வந்து தம்பியா கம்பியா? கானா கானா கம்பி. கானா கம்பி. நான் தானா எழுதி வச்சிருக்கேன். கானா அதான் எனக்கும் டக்குன்னு வேற இல்ல. கானாக்கு என்ன சொல்றேன்னா கம்பின்னு சொல்லிட்டு. ஓகே. பொருட்களஞ்சியம். பொருட்களஞ்சியம். வாழ்த்துக்கள். பொருட்களஞ்சியம். நன்றியா, முடிஞ்சுதான். ஓகே, அடுத்தது யாரு? பாணி அவர்கள். உங்களுக்கு மாவென்னா 3 சொல்லி என்ன? டானா இட்டனா காற்றுக்கு வர இட்டனா, பானா ரூனா பயருக்கு வர ரூனா. 2 4 6 எழுத்துக்கு தான். 6 எழுத்துக்கள். ரெண்டாவது என்னன்னா சொன்னீங்க? முதலாவது மாவன்னா மாவென்னா பானா ரூனா. அது இட்டன்னா பானா ரூனா. இட்டனா இல்ல,
இட் இட்டனா இல்ல. பட்டு இன்னனாக்கு பக்கத்துல இட்டனா தானே? அது டானா. டானா டானா, சாரி, ஓகே. டானா பிறகுதான் இட்டன்னா பானா ஓகே. ரூனா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நானும் பிடிச்சிட்டேன் முதல். ஓகே வாணி சொல்லுவா. அவ களஞ்சியம் சொன்னவதானா அதுகளோட சிந்தி. ஆமா சொல்லுவா. நானும் கண்டுபிடிச்சிட்டேன். பண்டமாற்று. குச்சோ அந்த மாதிரி. சரி. அடுத்தது நான் யார்? செல்விங்க இவர்கள். செல்வியோ. உங்களுக்கு வந்து காவன்னா, ம். காகத்துக்கு வர காவன்னா 2 சொல்லி இன்னன்னா, மற்ற ரானா அறம் பரம் அது வேணுமா? அந்த ரானா தான். ஓகே மற்ற சின்ன இல்லன்னா ஓகே. தேனா, பேனா பெட்டியா? தேனா தென்னைக்கு வர தேனா. பேனா ஓகே. தேனா. மற்ற ரூனா காற்றுக்கு வர ரூ. ஓகே. அதே காற்றுக்கு வர இட்டன்னா. தென்றல் காற்று. கண்டுபிடிச்சிட்டேன். அதுடன் வரைக்கும் காற்று சொல்லி அங்க முன்னுக்கு கிடக்கிறபடியா வந்துச்சு. நான் ஓகே. வாழ்த்துக்கள். அடுத்தது உங்களுக்கான சொல் வந்து காவன்னா. அதுவும் திருப்பி மதுக்காம இருந்து நான் பேர் கொண்டு போறேன். சின்ன தாங்கோ தென்றல் காற்று மாதிரி தாங்க. அதோட ஒத்து வந்தா டக்குன்னு பிடிச்சிட்டீங்கல்ல. இல்ல அப்படி உங்களுக்கு பேர் ரெண்டு தாரம். எனக்கு பண்டமாட்டுக்கும் சிவமா தரேன். ஏமல்ல பண்டமாட்டுக்கு 3 சொல்லி என்னன்னா டானா வந்த உடனே நான் பண்டமாட்டை பிடிச்சிட்டேன். சரியா? ஓகே. உங்களுக்கு இது தெரிஞ்ச சொல்லித்தான். அதோட சேர்த்து வரக்கூடாது. காற்று வர்றது அப்படிதான் மாறி தரணும். இப்ப ஓகே. கோவன்னா, கோழிக்கு வர கோவன்னா, இக்கன்னா, 2 சொல்லி நானா, இட்டன்னா, மானா, டையன்னா. பாப்போம் பேர சொல்றீங்க. டையன்னாவா? ஓ, இது பண்டமாட்டுக்கு முதல் வந்திருக்கணும் இந்த சொல்லிட்டாக்கண்டு. மனக்கோட்டை. வாழ்த்துக்கள். மனக்கோட்டை தான். அடுத்தது சரோஜினி அவர்கள் நிக்கிறீங்களா? ஓகே. உங்களுக்கான சொல் வந்து காவன்னா. காவனா காகத்துக்கு வர காவன்னா, பிள்ளைக்கு வர பீனா, மற்றது இட்டன்னா, இட்டன்னா, எதுக்கு வர இட்டன்னா, பற்று, ரூனா, அதே அந்த இட்டனாவோட வர ரூனா தான். மற்ற டீனா, படிக்கு வர டீனா, மற்றது பூனா, பிறகு 2 தரம் முப்பண்ணா வருதா? 2 தரம் முப்பண்ணா. 4, 6, 8 எழுத்துக்கள் இல்லாம உப்பண்ணா அப்பாக்கு வர உப். காவன்னா, பீனா, இட்டன்னா, ரூனா, டீனா, உப்பண்ணா, பூனா, உப்பண்ணா. காவன்னா, 8 எழுத்துக்கள். இட்டன்னா, ரூனா, டீனா, பூனா, 2 தரம் உப்பண்ணாவா? ஓமா, அவ்வளவுதான். சரி. பிடிப்பு கொண்டு வரும். காற்று பிடிப்பு. வாழ்த்துக்கள். அதான் காற்று பிடிப்பு. ஓகே. அடுத்தது நேசக்கா. ஓகே. உங்களுக்கான சொல், உங்களுக்கும் சின்ன சொல்லு தான் தரேன் பாப்போம். போனா. பூனா பொந்துக்கு வர பூனா. மற்ற நூனா, இல்ல சுழி இல்லாத நூனா. 2 சுழி உள்ள நூனா. இது சுழி இல்லாத நூனா. மற்றது டூனா.
கருத்துக்கு வர டூனா ஓ. கானா என்ன கேனாவா? கானா கள்ளனுக்கு வர கானா தம்பிக்கு வர்றது கள்ளன் அல்லது இல்லனுக்கு வர காணா. ஓகே. மற்றது கொம்பு இல்லைன்னா கொம்பு மற்றது இருன்னா இப்ப கொம்பு இல்லைன்னா மற்றது இருன்னா 2 4 6 எழுதுதான் ஓ சின்ன ஜெருத்தன் இது உங்களுக்கு. ஓ. ஐயோ நான் கண்டுபிடிச்சிட்டேன். நுகர் சரி நுகர் அது சொல்லுங்க. சரியா போச்சு. அதானே. அதானே. நுகர் கண்டுட்டேன். ஆ நுகர் ஓ ஒ- சொல்லுங்க. ஒரு ஆ ஒரு ஒரு உங்கள்ட்ட ஒன்று இல்ல போல கிடக்கு, எம்டியா இருக்கு போல கிடக்கு எல்லாம். ஆ எல்லாம் வீடெல்லாம் எம்டியோ. அதானே நான் நுகர் பார்த்துட்டு நுகர் கண்டுட்டேன். கடையில போய் நாளைக்கு வாங்குங்க. ஓ அடுத்தது என்னத்துக்கு வரும் போ? நுகர் நுகர் அதான் மூண்டை மட்டுங்க. ஓ வெட்டிட்டேன். நுகர் நுகர் சரிதானே. மிச்சம் எவ்வளோ கிடக்கு? மற்றது முண்டு தானே. ஒரு ஆ பொன் ஐயோ சொல்லி போட்டேன் என்பறாங்களா, யோசிச்சு கொண்டு போறீங்க. இல்லன்னா சொன்னீங்களா? இல்ல 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 எழுத்த பிள்ளையா எழுதிட்டு கொம்பு இல்லைன்னா பிள்ளையா எழுதிட்டீங்க. இல்லைன்னா தான் சொன்னவ. கொம்பு இல்லைன்னா சொல்லுங்க. பொருள் அப்புறம் என்ன கேட்டுங்க. நுகர் பொருளா? ஒரு லாவாண்டு லாவண்ணா தெரியல, இல்லைன்னா தான் தந்தவ. நுகர் பொருளா? நுகர் பொருள் ஆ சரியா? ஆமாம் நுகர்பொருள். நுகர் பொருள். அடுத்து ராஜினி அவர்கள் சாப்பிட போயிட்டீங்களா? இல்ல. ஓகே இல்லையா அவர்? நோ. அப்ப நாங்கள் நிப்பாட்டு முடிப்போம். ராஜினி முதலாம் தரம், ராஜினி 2ஆம் தரம், மை ஃப்ரெண்ட் 3ஆம் தரம். நேரம் முடிஞ்சிட்டு. அவர் இல்ல, சாப்பிட போயிட்டார். சரி நாங்கள் நிப்பாட்டுவோம். ஓகே நன்றி. அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு அடுத்த வெள்ளியும் நான் இணைவேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். உறுதிமொழி கூறிக்கொண்டு விடைபெறுபவர் முடியாவிட்டால் முதல் அறிவிப்பேன். எப்படி வேற சிக்கல்கள் வந்து அப்படி போக வேண்டி வரலாம். மற்றபடி வாணி உறுதியாக விடைபெறுபவர் வெற்றியுடன் பூக்களை கொடுத்து விடைபெற்றுக் கொள்வோம். நீங்களும் கொஞ்சத்தை கொடுங்க, நானும் கொஞ்சத்தை கொடுக்குறேன். அதான் வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் மலர். மலருக்கு வெற்றியுடன் பூக்களை கொடுத்து வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்த வாரம் நன்றி வணக்கம். ஒரே நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ள முடித்துக் கொள்கிறேன். நன்றி 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 வாணி. நன்றி. எல்லோருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். மாலை சந்திப்போமோ? மாலை இருக்கு தர விளையாட்டு. நாளை பீக்கங்காய் கொடுத்தோன்னு வாங்கோ. நான் ஒண்ணு கொண்டு வர மாட்டேன். இரவு வரும். பீக்கங்க பிசுக்கங்க அத வர குழம்பு கொண்டு பீக்க பீக்கங்க என்ன சொல்லுவீங்க? கொங்கோ மரம் இருந்தா கொண்டு வாங்க. நன்றி. பானை சாப்பிடுவோம் இதுலானே. இப்படி போச்சு. பான் சாப்பிடுற நிலைமையா போச்சு. உண்மையா வாணி மோகன் ஒன்றும் இல்ல இல்ல. அது குயிக்காரு பரப்பி ஒரு கீரை வச்சு சாப்பிடுங்க. சமைச்சு சாப்பிடுறது அந்த நேரத்துல எப்பயும் உங்களுக்கு 12 கால் தானே சமைச்சு சாப்பிடுங்க. ஆமா. நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். யாரு?